இவங்க 9 ஆண்டுகள் ஏங்க ஒரு பையன் வீட்டுக்குள்ள நம்ம பெத்த பிள்ளை யார்கிட்ட ஃபோன் பேசுறான், எங்க போறான், எங்க வரான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? அப்ப அந்த விஷயத்தை அறிந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும், நேரடியாக அந்த பெண் வீட்டார்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கலாமே. எதுக்கு பையனை வச்சு நீங்க ஆட்டம் காட்டினீங்க? பதானே, அதாவது சிறுபிள்ளையினுடைய வெள்ளாமை வந்து சேராங்கிற மாதிரி ஆயிப்போச்சுல இது. சார் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, அவங்க திரும்ப கேட்பாங்களே, நீங்க பையனை வச்சு ஆட்டம் காட்டணுன்றீங்க, இன்னைக்கு உன் பொண்ணை வச்சு என் பையனே செத்துட்டானே அப்படின்ற பதில் விமர்சனத்தை அவங்களும் வைப்பாங்கல்ல சார். அதாவது அவங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சுட்டாங்க சார். இன்னைக்கு அவங்க ஆதங்கத்துல பேசக்கூடிய விஷயங்களை, அவங்க ஆதங்கத்துல அவங்க என்னெல்லாமோ அவங்களுடைய கோபத்தின் உச்சத்துல இருக்காங்க. இல்லை இன்னைக்கு அவங்க வந்து ஒரு உயிரை இழந்துட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்குளத்தோர் சமூகத்தினுடைய தலைவர். இப்போ நான் நடுநிலையா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுடைய சமூகத்தினுடைய பார்வைக்கும் சரி, இல்லை எங்க சமூகத்தின் பார்வைக்கு என்னன்னா, இவர் எந்த பக்கம் பேசுறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அப்போ என்னை பொறுத்தல நான் நடுநிலையா பார்க்குறேன். நடுநிலையா பார்க்கக்கூடிய என்னுடைய ஒற்றை கருத்து ஒன்னே ஒண்ணுதான். இந்த காதலினுடைய கொலையை வைத்து இது முழுக்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது ஒரு கோயில் பிரச்சனை இருக்கா, இல்ல ஒரு வழித்தடத்தினுடைய பிரச்சனை இருக்கா, இல்ல இரு ஊர்களினுடைய பிரச்சனை இருக்கா? ஏங்க இரு மனங்கள் லவ் பண்ணி இப்ப அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு, இப்ப அந்த பொண்ணு வந்து மறுக்கலையே, அந்த பொண்ணு ஆமா நாங்க ட்ரூவா தான் லவ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒத்துட்டு. ஸோ இது வந்து ஒரு ஒரு இளம் பருவத்துல வரக்கூடிய ஒரு இன்ஃபாக்டிவேஷன், அந்த பருவத்துல வந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையுடைய தீவிரம் தெரியாம இருவர்களும் வந்து அதை காதலிச்சிருக்காங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆகிப்போச்சு. அப்போ இந்த விஷயத்தை ஏன் அரசியலாக்குறீங்க? SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in